ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி போகுது. தண்ணீர் செழுமையாக போகுது, ஓடிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே வாய்க்கால் அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்க்காலை சுற்றி எங்கே பார்த்தாலும் பசுமையாக காட்சியளிக்கு. இது மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் அதாவது உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், கையில் பணம் இருக்க வரைக்கும் எல்லா உறவுகளும் நீனு போட்டி போட்டு வராங்க. ஆனால் அந்த இளமையும் அந்த பணமும் குறையும் போது எப்படி ஒரு வாய்க்காலில் உள்ள புல்லாம் பட்டு போதோ, அதில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் அதை விட்டு செல்கிறதோ, அது மாதிரி இந்த உறவுகள் கூட கையில் பணமும் இளமையும் குறைய குறைய அதாவது நம்மளை விட்டு சென்றுது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்த நிறைய முதியவர்கள்ட்ட கேட்ட விதம் என்னென்னா தனிமை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ஒரு காயாவது வாரத்துக்கு ஒரு காயாவது வாப்பு, வாரத்துக்கு ஒரு காயாவது பார்த்துட்டு போயா, சும்மாயா வந்துட்டு போயா. அதாவது ஒரு வயது கடந்த பிறகு அவர்களை தேட யாரும் கிடையாது. பணம் இருக்க வரைக்கும் எங்கள் அம்மா உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் எங்கள் அம்மா வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அப்பாவுடைய பணம் பயன்படும். வயதாகி விட்டது, அப்பாவை வச்சு காசு ஒன்றும் கிடையாது. அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படி ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் தேவைப்பட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே முக்கியமாக ஆண் பெண் இருவரில் ஒருவர் அப்பாவோ அம்மாவோ தவறிட்டாங்கன்னு சொன்னால் கடைசியில் முடியாமல் இருக்கக்கூடிய அந்த முதியவர் நிலைமை ரொம்ப கொடூரமாக இருக்குது. ரொம்ப தனிமை சிறையில் ரொம்ப வாடுறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பார்த்த நிறைய முதியவர்கள், அதாவது பொதியமாக எனக்கு ஒரு காதல் உண்டு, முதியவர் காதல். எல்லோரும் பெண்களை காதலிப்பாங்க, இளமையை காதலிப்பாங்க. ஆனால் நான் அதிகமான நேரம் காதலிப்பது வயதானவர்கள். ரொம்ப வயதானவர்கள் எங்கே பார்த்தாலும் அது ஒரு விதமான ஒரு காதல். அவங்ககிட்ட போய் பேசணும், அவங்ககிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஒரு தன்மை உண்டு. அந்த மாதிரி நான் மீட் பண்ண நிறைய முதியவர்கள் என்னன்னு சொன்னால் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியில் போகும்போது தம்பி வாரத்துக்கு ஒருக்காயாவது வாப்பா, ஒருக்காவது சும்மாவது பேசிட்டு போயேன், பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பேசக்கூடிய அந்த ஏக்கம் இது வரைக்கும் அவங்க கோடி கோடியாக சம்பாரித்து அவங்கள்ட்ட கையில் உள்ள பணமெல்லாம் போயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க செய்த வேலைகள், அது மூலமாக குழந்தைகள்லாம் பயனடைஞ்சுது. அதெல்லாம் அந்த காலமெல்லாம் போய் ஒன்றும் முடியாமல் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவங்களுக்கு அவங்க தேடுவது யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, யாராவது நம்மளையும் தேட மாட்டாங்களா அந்த மாதிரி ரொம்ப தனிமை சிறையில் வாடுறாங்க. ஸோ அதனால் அதாவது பணத்தையும் இளமையும் வைத்து யாரையும் நாடி செல்லாதீங்க. முதியவர்கள் உங்கள் வீட்லேயும் இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், இல்லைனா பூட்டியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஓடக்கூடிய ஓட்டத்தில் அவங்களையும் வாழ்க்கையில் ஒரு மனிதராக மதித்து அவங்கள தனிமை சிறையில் தள்ளாதீங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.